வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா. என் அன்பின் பிரியமே, இன்று உன் அப்பன் இந்த கந்தன் என்னுடைய வாக்கினை நீ கேட்க வந்திருக்கின்ற இந்த நேரம்தான் உன் வாழ்க்கையில் உனக்கான கடைசி கட்டம். என் குழந்தையை, நம்பிக்கையோடு இந்த கந்தனின் நெற்றி பொட்டை தொட்டாயல்லவா, நாளைய விடியலில் சர்வ நிச்சயமாக உன் கைகளில் ஒன்று கிடைத்தே தீரும். என்ன கிடைக்கும், ஏது கிடைக்கும்? தெய்வம் தினமும் பொய்யுரைக்கிறதே என்று நினைக்கிறாயா? என் குழந்தையே, நான் சொல்கின்ற இந்த வாக்கினை 1000 பேர் கேட்கிறார்கள் என்றால் அதில் 50 பேருக்காவது அந்த நாளில் நான் சொன்ன வாக்கு பலித்துவிடும். மற்றவர்கள் எல்லாம் ஏதோ ஓரிடத்தில் அவர்கள் நினைத்ததை விட்டு விட்டார்கள். அவர்கள் நினைத்தது போல எதையும் பெறாமல் சென்று விட்டார்கள் என்று அர்த்தமாகும். அதனால் முயற்சி உடையோர் வாழ்க்கையில் தெய்வத்தின் அருளை பெற்று அவர்கள் நினைத்ததை எல்லாம் நிச்சயமாக சாதித்து விடுவார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே. அவர்கள் எதிர்பார்க்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் அடைய வேண்டும் என்றால் எதுவும் எளிதில் கிடைத்து விடுவதில்லை அல்லவா? எல்லா விஷயங்களும் அத்தனை சுலபமாகவெல்லாம் நடந்து விடுவதில்லை அல்லவா? அதனால் என் குழந்தையை, கந்தன் சொல்கின்ற வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைக்கின்ற பிள்ளைகளுக்கும் அது முதலில் நடந்தேறும் என்பதனை நீ மறந்து விடாதே. எவ்வளவு பெரிய துன்பங்கள் வந்தாலும் வாழ்க்கை மீது இருக்கும் ஒரே ஆசை, நமக்கும் காலம் வரும் என்ற ஒரே ஒரு நம்பிக்கையில்தான் நகர்ந்து கொண்டிருக்கின்றது. நமக்கான காலம் வரும் பொழுது நாம் வேண்டி விரும்பி நிற்கின்ற விஷயங்களை எல்லாம் நாம் சரியாக பெற்றுக்கொள்வோம் என்று நீ நினைப்பதனால்தான் இந்த வாழ்க்கை உனக்கான ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் ஒரு சேர கொடுக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கையில் கஷ்டங்கள் வலிமையானது. அதைவிட வலிமையானது நீ உன் மீது வைத்திருக்கும் நம்பிக்கை என்பதனை முதலில் புரிந்து கொள். என் குழந்தையே, இந்த வாழ்க்கையில் நீ தெரிந்து வைத்திருக்க வேண்டிய மிக முக்கியமான உண்மை என்ன தெரியுமா? செலவழிக்க சில்லறை கூட இல்லாத போதுதான் தெரியும் வீணாக நாம் செலவழித்த பணத்தினுடைய அருமை. வீணாக நாம் எவ்வளவு பணத்தை செலவழித்திருக்கிறோம் என்பது அப்பொழுதுதான் உன் மனதிற்கு எட்டும். நாம் இதனை செய்யாமல் இருந்திருக்க வேண்டும் என்று அப்பொழுது நீ நினைப்பாய். நாம் இந்த விஷயத்தை செய்யாமல் இருந்திருந்தால் நமக்கு துன்பங்கள் வந்திருக்காது என்று நீ அப்பொழுதுதான் யோசிப்பாய். என் குழந்தையே, இதையெல்லாம் நீ சரியாக தெரிந்து புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை நீ ஒரு சேர பெற்றுக்கொள்ள வேண்டிய தருணம் இது. இனிமேல் என்னதான் உனக்கு நடக்கும் என்று நீ யோசித்து கொண்டிருந்தாலும் அவையெல்லாம் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். என் பிள்ளையே, நீ நல்லவன் என்பதனை உன் முன்னால் இருக்கும் கண்ணாடிக்கு தெரிந்தால் போதும். உன் முதுகுக்கு பின்னால் இருந்து பேசுபவர்களுக்கு தெரிவிக்க வேண்டிய அவசியம் உனக்கு ஒருபொழுதும் இல்லை. வயது அதிகமாக ஆக கற்றுக்கொள்ள வேண்டியதை விட ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதான் இங்கு அவசியமாகி விடுகின்றது. இதை வைத்து நாம் என்ன செய்ய போகிறோம்? இந்த விஷயத்தை நாம் பெரிதாக நினைத்து இங்கு யாரை அவமதித்து நாம் எதை சாதிக்கப் போகிறோம் என்பது போன்ற எண்ணங்கள் எல்லாம் வந்து விடுகின்றது. இந்த பக்குவம் ஒருவருக்குள் வந்துவிட்டால் இந்த வாழ்க்கை உன்னை தேடி வருகின்ற அத்தனை விஷயங்களையும் நிச்சயமாக உனக்கு ஒரு சேர கொடுத்துவிடும். உன்னோடு என்றும் இந்த கந்தன் நான் இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எதையும் எதிர்பாராத நேரத்தில், எதிர்பாராத தருணத்தில் உனக்கென நான் கொடுக்க நினைக்கும் பொழுது அதையெல்லாம் பெற்றுக்கொள்ள எப்பொழுதுமே நீ தயாராக இருக்க வேண்டும் அல்லவா? என் குழந்தையே, உனக்கான கடைசி கட்டம் என்று நான் சொன்னதற்கு காரணம் என்ன தெரியுமா? இந்த வாழ்க்கை உன்னை இந்த கந்தனோடு பிணைத்து வைத்திருக்கிறது. உனக்கு பல நன்மைகளை நடத்தச் சொல்லி இந்த கந்தனை தூண்டுகின்றது. இதற்கெல்லாம் காரணம் உன்னுடைய மனதிற்குள் இருக்கின்ற நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் தான். யார் வாழ்க்கையிலும் எந்த கெடுதலையும் நீ செய்ததில்லை அல்லவா? யார் வாழ்க்கையிலும் எந்த ஒரு துன்பங்களையும் நீ கொடுத்ததில்லை அல்லவா? அதனால்தான் உனக்கு வாழ்க்கையில் நன்மைகளை கொடுக்க இந்த கந்தன் மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வருகிறேன் என்பதனை மறக்காதே.
வாழ்க்கையில் தடம் மாறும் போதும், நீ தடுமாறி செல்லும் பொழுதும் நினைவில் கொள்ள வேண்டிய சில வரிகள் என்ன தெரியுமா? எல்லாமும் சில காலம்தான், எதுவும் நிலையில்லை, இதுவும் கடந்து போகும் என்பதைத்தான் நீ நினைவில் வைத்திருக்க வேண்டும். பணத்தால் சில நேரங்களில் சாதிக்க முடியாத விஷயங்களை எல்லாம் உன்னுடைய முயற்சியினால் நிச்சயமாக உன்னால் சாதித்து காட்ட முடியும் என்பதனை நீ நம்பு. எப்படி முடியும் என்பதற்கும் ஏன் முடியாது என்பதற்கும் இடையில் உள்ள தூரம்தான் உனக்குள் இருக்கின்ற துணிச்சல். துணிச்சலை எந்த இடத்தில் கொண்டு வர வேண்டுமோ அந்த இடத்தில் சரியாக கொண்டு வந்து விட்டாயானால் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற அத்தனை வெற்றியையும் ஒரு சேர கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். எப்பொழுதுமே உதவிக்கு யாரும் இல்லை என்று சொல்லி நீ வருந்தக்கூடாது. உனக்கு துணையாக நான் இருக்கிறேன் என்று சொல்லி ஒருவர் உன்னை தேடி வருகிறார். அவர் யார் தெரியுமா? அவர்தான் உனக்குள் இருக்கின்ற தன்னம்பிக்கை. உனக்குள் இருக்கின்ற தன்னம்பிக்கை எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உன்னை வாழச் சொல்லும். எப்பொழுதும் உனக்கான வெற்றியை உன்னை அடையச் சொல்லும். நீ கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு மிக பெரிய வாய்ப்புகளை உனக்கு உருவாக்கி கொடுக்கும். வாய்ப்பு வரும் என்று காத்திருக்காமல் அதை நீ உருவாக்குவதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். வெற்றி உன்னை நிராகரிக்காமல் அங்கே உனக்காக அது காத்திருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என் குழந்தையே, வெற்றி வந்துவிட்டால் அந்த இடத்தில் ஒருவருக்கு பணிவு என்பது மிகவும் அவசியம் அல்லவா? தோல்வி வந்தால் அந்த இடத்தில் ஒருவருக்கு பொறுமை மிகவும் அவசியம் அல்லவா? எது வந்தாலும் நம்பிக்கை அதைவிட அவசியம். இந்த நம்பிக்கையை நீ உறுதியாக உனக்குள் கொண்டிருக்கும் பொழுது உனக்கு நடப்பது எல்லாமும் நல்லதாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். முந்திக் கொண்ட முதல் செங்கல் கோவிலின் அடித்தளத்தில் நின்று விட்டது. காத்திருந்த கடைசி செங்கல் அதுதான் அந்த கலசத்தை தொட்டது. சாதிக்க பொறுமை மிக மிகவும் அவசியம். உனக்குள் இருக்கின்ற நம்பிக்கையும் உனக்குள் இருக்கின்ற பொறுமையும் உனக்கான வெற்றியை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்க தயாராகி விட்டது என்பதனை நீ மறந்து விடாதே. இனி நடப்பதை எல்லாம் நன்மைக்குத்தான் என்பதனை உணர்ந்தும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பது எல்லாம் உன்னுடைய எதிர்காலத்தை உனக்கு நல்லபடியாக கொண்டு வந்து சேர்ப்பதற்காகவும் தான் என்பதனை நீ புரிந்து கொண்டால் மேலும் மேலும் இந்த வாழ்க்கை உனக்குரிய மகிழ்ச்சியை ஒரு சேர உன்னிடத்தில் தரும் என்பதனை மறந்து விடாதே. புயலும் கோபமும் ஒன்றுதான். வீசும் போதும் பேசும் போதும் ஒன்றும் தெரியாது. அடங்கிய பிறகுதான் தெரியும் அதன் சேதம் என்னவென்று. அதனால் அவசரப்பட்டு கோபப்பட்டு எப்பொழுதும் வார்த்தைகளை கடத்தி விடாதே. அதன் பிறகு இந்த வாழ்நாளில் நீ எவ்வளவுதான் நினைத்தாலும் நீ பேசிய வார்த்தையை உன்னால் திரும்ப பெற முடியாது. நீ பேசிய விஷயங்களை எல்லாம் ஒருபோதும் இல்லை என்று உன்னால் மறுக்கவும் முடியாது. நீ உணர்ந்து கொள்வது வேறு. ஆனால் அதற்கு முன்பே பேசாமல் இருந்து விட்டால் அது உனக்கு நன்மைகளை கொடுக்கும் அல்லவா? இந்த வாழ்க்கையில் உனக்கான பல உண்மைகளை நிச்சயமாக உனக்கு எடுத்துச் சொல்லும் அல்லவா? என்ன நடந்தது, ஏது நடந்தது என்பதனை நீ புரிந்து கொள்கின்ற நேரம் உனக்கு வந்துவிட்டது. உன்னை சுற்றி வந்து நான் உனக்கு கொடுக்கின்ற இந்த விஷயங்கள் அத்தனையும் இனிமேல் இந்த வாழ்க்கையில் உனக்கான மிக பெரிய மாற்றத்தை கொடுத்து உன்னை தெளிவுபடுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள். எல்லாவற்றையும் கடந்துவிட்ட ஒரு வாழ்க்கையைத்தான் உனக்கு இந்த கந்தன் கொடுத்திருக்கிறேன் அல்லவா? அதனால் என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்றெல்லாம் எண்ணி எப்பொழுதும் வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே. அப்பன் இருக்கும் வரை இந்த வாழ்க்கை உனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் என்பதனை நம்பு. இந்த கந்தன் நான் இருக்கும் வரை நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கான பேரதிசயத்தை நடத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அதுவே போதும். இனி எந்த நிலையிலும் நீ கண்கலங்கி நிற்க வேண்டாம். எந்த சூழ்நிலையிலும் உன் வாழ்க்கையை விட்டு ஒரு அடி தொலைவு கூட நீ விலகிச் செல்ல வேண்டாம். உனக்கான உண்மைகளும் உனக்கான தேவைகளும் என்றும் என்றென்றும் உன் முன்னால் வந்து உனக்கு மாற்றத்தை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். உனக்கு வேண்டிய அத்தனை உண்மைகளையும் உன் கண் முன்னால் எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ தெரிந்து கொள். இனி இந்த கந்தன் உன் வாழ்க்கையில் பல மாற்றங்களை தருவேன் என்பதனை நீ புரிந்து கொண்டு உன்னுடைய வெற்றியை நீ உறுதி செய்து விட்டால் அதுவே போதுமல்லவா?
வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா.